வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்வீட் குழிப்பணிகாரம் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், 3 கப்பு புழுங்கலரிசியும் 1 கப் பச்சரிசியும் சேர்த்து அது கூடவே 1/4 கப்பு உளுந்தும் அதோட கொஞ்சோண்டு வெந்தயமும் போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதோட கொஞ்சம் நம்ம ஒரு கப்பு வெல்லம், இந்த பாருங்கள் வெல்லம் சேர்த்து நல்லா சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது கூடவே என்ன பண்ணால் நம்ம துருவிய தேங்காய், ஒரு மூடி தேங்காயை இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். பற்ற வச்சுட்டு இந்த குழிப்பணியார சட்டி எடுத்து நம்ம அதில் போட்டுக்கலாம். அதுக்கு நம்ம இதில் குழிப்பணியார இதில் நம்ம வந்து நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டுட்டு இந்த கரண்டியில் எடுத்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி இப்படி ஊற்றிட்டு நம்ம வந்து மேலே இன்னும் கொஞ்சம் லைட்டாக நெய் விட்டுக்கலாம். விட்டுட்டு நம்ம வந்து மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பக்கம் வெந்த பிறகு அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். எல்லாத்தையும் இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நம்ம மூடிடலாம். பாருங்கள், நமக்கு வெந்த பிறகு இங்கே பாருங்கள் நல்லா பின்னாடியும் நல்லா வெந்திருக்கும். இதை நம்ம வந்து எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த குழிப்பணிகாரம் செய்கிறது ரொம்ப சிம்பிளுங்க, ஈஸி. நம்ம வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், இல்லை நம்ம லைட்டு டின்னராக தான் சாப்பிட போகிறோம் அப்படின்னா டின்னராகவும் இதை சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்ப ஸ்வீட்டாக சூப்பராக எப்படி புஸ் புஸ்ஸுன்னு வந்துருக்கு பாருங்கள். நான் மிக்சியில் தான் அரைச்சேன். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு புஸ் புஸ்ஸுன்னு. நம்ம எல்லாருமே இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்னொரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். என்னுடைய ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.